போராடிட்டு இருக்கியா? என்னம்மா போராடிட்டு இருக்க? அப்பாவையும் அக்காவையும் கஷ்டப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து பத்திரத்தை எழுதி வாங்கினியே, அது போராட்டமா? இப்போ கடைய குடுக்க வச்சு 10 லட்சத்தை வாங்கி வாயில போட்டுக்கிட்டியே, அது போராட்டமா? எதை நீ போராட்டம் சொல்ற? போதுமா, போதும். நீ பேசின பேச்செல்லாம் கேட்டுட்டு அப்பா கண்ணீர் விட்டதும் போதும், நாங்க அதை பார்த்து மனசு கஷ்டப்பட்டதும் போதும். நாங்க போறோம். எங்களுக்கு நீ அம்மாவே இல்ல, எங்களுக்கு அக்கா தான் அம்மா எல்லாமே. அதனால நாங்க அவங்க கூடவே இருந்துக்கிறோம். இப்ப என்ன சொல்றீங்க? போங்க, போய் உங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வாங்க. சரிக்கா. ஏய் ஏய், என்னடா அவ சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க என்ன விட்டுட்டு போறீங்க? டேய், அவங்க அப்பா மட்டும் கூட்டிட்டு போட்டுடா. டேய் டேய் டேய், உங்க 2 பேரையும் நான் நல்லா பாத்துக்கிறேன்டா. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அம்மா வாங்கி கொடுக்குறேன்டா. உங்களுக்காக தானே நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏய், அவ கூட போனா நீங்க கஷ்டப்படுவீங்கடா. இங்க பாரு, அது உங்க அம்மாவால தாங்கிக்க முடியாது. அம்மா, எங்களை விடுங்க. டேய், சொல்றது கேளுடா. டேய், ஜெகா, அகல்யா, நான் போறதா போறோம். அகல்யா சொன்னா கேளு. என்னாச்சுப்பா? மடி, நீ அப்பா மேலையும் அகல்யா ஜெகன் மேலையும் நீ வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சா அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்குடாம்மா. மடி, எங்களை நீ கூப்பிட்டுட்டு போய் அங்க உன் வீட்டுல தங்க வைக்கிறது நல்லா இருக்காதுடாம்மா. நாங்க இங்கே இருந்துறோம்டாம்மா. என்ன மாடி சொல்ற? அப்பா, இல்லப்பா, இதுக்கு மேலே நீங்க இந்த வீட்ல ஒரு நிமிஷம் இருந்தா கூட உங்களை இவங்க வார்த்தையாலேயே கொன்னுடுவாங்கப்பா. இப்படியே பேசி பேசி உங்களை சாகடிச்சிருவாங்க. உயிர் வாழவே தேவையில்லைன்னு உங்களை முடிவெடுக்க வச்சிருவாங்கப்பா. உங்களை பறி கொடுத்துட்டுலாம் என்னால வாழ முடியாதுப்பா. நீங்க உங்க மாப்பிள்ளை வீட்டுல தங்கறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியே வந்தாலும் அதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன்ப்பா. இனிமே நீங்க இந்த வீட்டுல இருக்க கூடாதுப்பா. எனக்காக வாங்க, உங்க பொண்ணுக்காக வாங்கல. நான் ஆசைப்பட்டு கேட்ட எதையும் நீங்க மறுத்ததே இல்ல. இப்ப ஏன் கூட உங்களை கூப்பிடுறேன். இந்த ஆசையும் மறக்காம தயவு செஞ்சு நிறைவேத்துங்கப்பா. மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா. சரிடாம்மா. அகல்யா, வாங்கப்பா. ஜெகா, சொல்ற கேளு. ஏய் 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 ஏய், நில்லுடா. ஏய், என்னடா நீங்க? நான் சொல்றத கேளு. டேய் டேய் டேய், என்னடா நீங்க 2 பேருமே இங்க பேசாம கேட்காம இருந்தீங்க? உன் டிராமாக்களை இப்பவே ஃபுல் ஸ்டாப் வை. நீ எங்களுக்காக சொல்லி பண்ண பாவம் எல்லாம் போதும். உன் இஷ்டத்துக்கு அப்பாவையும் அக்காவையும் கொடுமைப்படுத்திட்டு அந்த பாவத்தை எங்க தலையில ஏத்தி வைக்க பாக்குற? ஆமாமா, கையாடுமா. எங்களை இனிமேலாவது வாழ விடு. இந்த வீட்ல நீ சந்தோஷமா இரு. உனக்கு தான் பணம்லாம் இருக்கு, அப்புறம் என்ன? எங்களை விடு. டேய் டேய் டேய், நில்லுடா. டேய், பாத்துப்பா. அகல்யா, சொன்னா கேளுடி. அகல்யா, போகாத. அகல்யா, மெதுவா வாங்க. விடுமா. டேய், ஏய் அகல்யா, டேய் நில்லுடா. விடுமா. ஏய் அகல்யா, ஏய் ஏய், இங்க பாரு, அவசரப்பட்டு போய் கஷ்டப்பட போறீங்க. அம்மா பேச்ச கேளுங்க, போகாதீங்க. ஏமா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எதுக்கு தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? கம்முனு போ. மா, சும்மா இருமா. அக்கா, நீ கேப் புக் பண்ணுக்கா. அப்பாவும் அகல்யாவும் கார்ல விட்டோம். புக் பண்ணிட்டேன்டா. வாக்கா, வாங்கலையா? டேய், வாங்க. ஜெகா, பாத்து போங்க. பாத்துப்பா. போலாம்ப்பா, வாடா. டேய் ஜெகா, அம்மா சொல்றத கேளுடா. நீ இந்த வீட்ல சந்தோஷமா இரு. நீ போக்கா. டேய், ஆதிரா 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 ஆதிரா. ஏ ஆதிரா, உன்னை நான் வாழ விட மாட்டேன்டி. என் பையனையும் என் பொண்ணையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டல. புருஷன் கிட்ட இருந்து ஒன்ன பிரிச்சு உன்னை வாழ விட்டு கதற வைக்கிறேன்டி, கதற வைக்கிறேன். நம்ம பேசாம சின்ன மாமா வீட்லயே இருந்திருக்கலாம். என்ன சொல்ற? ஏன்
ஏன் அப்படி சொல்ற? மா பின்ன என்னம்மா, சின்ன மாமா வீட்டில் இருக்க வரைக்கும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு செலவுக்கு இஷ்டத்துக்கு பணத்தை வாங்கிட்டு எப்பயாச்சும் காலேஜுக்கு போயிட்டு ரொம்ப ஜாலியா இருந்தம்மா. இங்க வந்ததுக்கு அப்புறம் 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறதுக்கு உன்னை புடி என்ன புடின்னு இருக்குமா. சரி, அதுக்கு இப்ப என்ன செய்யலாங்கிற? மாமா ஏதாச்சும் தில்முள்ள ஐடியா பண்ணி மறுபடியும் சின்ன மாமா வீட்டுக்கே போற மாதிரி பண்ணிருமா, உனக்கு புண்ணியமா போவோம். ஏண்டா, நான் என்ன மாட்டேன் நான் சொல்றேன். ஒரே நிமிஷத்துல நான் இங்க இருந்து கிளம்பி அந்த குடும்பத்தோட போய் சேர்ந்துட முடியும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா இங்க நாமளா ஒண்ணும் ஆசைப்பட்டு வரல. அந்த விஷ பாட்டில் வேல்விழிதான் நம்மள பிளான போட்டு இங்க அமுச்சு வச்சிருக்கா. இந்த வீட்ல இருந்து ஆதிரையையும் பிரபுவையும் எப்படியாவது பிரிச்சிடணும்னு சொல்லி அமிச்சிருக்கா. அதுக்காக ஒரு பெரிய டிராமாவே போட்டு நாம கோச்சிட்டு வந்து இங்க தங்குற மாதிரி பக்காவா ஏற்பாடு பண்ணிருக்கா. அதனாலதான் இங்க வந்து இந்த தரித்திர கும்பல மாட்டிக்கிட்டு சின்ன பின்ன பட வேண்டியதா இருக்கு. எல்லாம் நம்ம தலை எழுத்துடா. மா அது சரிம்மா, ஆனா நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் ஆதிரையும் பிரபுவையும் நம்மளால பிரிக்கவே முடியலையே. மா வேல்வெளி கிட்ட இதை சொல்லிட்டு பேசாம நம்ம அங்க போயிட்டா என்ன? ஆட்ட நீ ஒருத்தண்டா, மூளைய வாடகைக்கு விட்டுருக்கியா நீ? கொஞ்சமாவது புரிஞ்சுதா பேசுறியா? வேல்வெளி கிட்ட நம்மளால முடியலன்னு சொன்னா அவளும் அப்படியாத்த சரி நீங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு நம்மள வெத்தலை பாக்க வச்சு வீட்டுக்கு கூப்பிடுவான்னு நினைச்சியா? நம்மள நடு தெருவுல நிக்க வச்சு ஆளை விட்டு அடிச்சே கொன்னுருவா. அதனால நாம ஏதாவது திட்டம் போட்டு ஆதிரையையும் பிரபுவையும் பிரிச்சே ஆகணும். மா எதையாச்சும் பண்ணி எப்படியாச்சும் பிரிச்சுன்னு சொல்றியே, இதைதான் பண்ணணும் இப்படிதான் செய்யணும்னு கரெக்டா ஒரு ஐடியாவே போட மாட்டியம்மா. இரு செந்திலு, அவசரப்படாத. நாம திட்டம் போடுறத விட தெய்வம் ஒரு திட்டம் போட்டு நமக்கு ஒரு சரியான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அப்ப அடிச்சு நொறுக்கி தட்டி தூக்கிட வேண்டியதுதான். நீ பாத்துக்கிட்டே இரு. மாமா ஆதிரை வராமா? டேய் என்னடா இவ தம்பிக்காரனை திரும்பவும் கூட்டிட்டு வந்துட்டா? பாத்தியம்மா, தம்பிக்காரனை மட்டும் அவ கூப்பிட்டு வரல, அப்பாவையும் தங்கச்சியும் சேர்த்து கூப்பிட்டு வந்திருக்காமா.